அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகளே, உங்களுக்கான ஒரு கதை. அது அக்பரும் பீர்பாலும் தான். இந்த கதையோட தலைப்பு உண்மையும் போலியும். சரி, உண்மையும் போலியும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான். அன்னைக்கு அரசவையில ஒரு நாளைக்கு ஒன்னத்தை பத்தி பேசுவார் இல்லையா அரசர். அப்ப அரசர் எல்லாரையும் அவைய கூட்டிட்டு சொன்னார், உண்மையான பொருளுக்கும் செயற்கை பொருளுக்கும் என்ன வித்தியாசம், அதாவது எதுக்கு மதிப்பு அதிகம் அப்படின்னார். அதுக்கு உடனே எல்லாரும் அரசவையில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, செயற்கையான உண்மையான பொருளுக்கு தான் மதிப்பு அதிகம் அப்படின்னாங்க. இப்ப பீர்பால் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அவர் ஏதாவது சொல்லணும்ல. அவர் சொன்னார், இல்ல மன்னரே, செயற்கையான பொருளுக்கு தான் என்னைக்குமே மதிப்பு அதிகம். அப்படியா, உங்களால் நிரூபிக்க முடியுமா அப்படின்னாரு. ஓ, நாளைக்கே நிரூபிப்பேனேனா. அதானே பீர்பால் வேலை, எப்படி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டார். மறுநாள் அதுக்குள்ள பீர்பால் போனார். ஒரு கைவினை பொருட்கள் செய்யக்கூடிய ஆளை பிடிச்சார். அவர்கிட்ட சொன்னார், உங்களுக்கு தத்ரூபம் அப்படியே மரத்துல இருக்கிற பழம் மாதிரி, செடிகள்ல இருக்க பூக்கள் மாதிரி பார்த்தோன்னா அசந்து போற மாதிரி செய்ய முடியுமா? ஓ, நாளைக்கே செஞ்சு கொண்டு வாங்க. கொண்டு செஞ்சு வச்சாரு. பீர்பால் போல் பார்த்தாரு, அவரே அசந்துட்டாரு. அப்படியே இயற்கையா கிடைக்கக்கூடிய பழங்கள், கனிகள், மலர்கள் மாதிரி இருந்தன. உடனே நாளைக்கு நீங்க அரசவைக்கு மன்னற்ற இதை காட்டணும். கேட்டா 1000 பொற்காசுகள், இது 1000 மொஹராக்கள் அப்படின்னு சொல்லணும். சரின்னாரு. மறுநாள் என்னாச்சு, அதே போல ஒரு விவசாயி கிட்ட சொன்னாரு, நீ பழங்கள், பூக்கள் இதெல்லாம் நாளைக்கு மன்னாற்ற எடுத்துன்னு கொடுக்கணும், மலர்கள்லாம். சரி அப்படின்னு அவரும் சொன்னார். அது இயற்கையானது. முதல்ல கைவினைஞ பொருள் வந்துட்டார். அவர் வந்தோடனே அவை கூடியாச்சு. மன்னர் அக்பர்ட்ட இதெல்லாம் எடுத்து வச்சு காமிச்சாரு. இதெல்லாம் எவ்வளவுப்பா அப்படின்னாரு. இது 1000 மொஹராக்கள். பார்த்தாரு, மன்னர் அசந்து போயிட்டாரு. என்ன அப்படியே தத்ரூபமா இருக்கேன் பழங்கள்லாம் சொல்லிட்டு 1000 பொற்காசுகளை கொடுத்து வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் விவசாயி வந்தாரு. அவர் தன்னுடைய பழங்கள் இதெல்லாம் வச்சாரு. பார்த்தாரு, அதையும் 1000 பொற்காசுகள் கொடுத்து வாங்கிக்கிட்டாரு. அப்ப பீர்பால் கேட்கிறாரு, இப்ப நீங்க சொல்லுங்க, எதுக்கு மதிப்பு அதிகம்? உண்மையிலேயே இந்த கைவினை கலைஞர் இருக்காருல்ல, அவர் ரொம்ப பாராட்டணும். தத்ரூபா இந்த இயற்கை மாதிரி இந்த பொருள்களை செஞ்சிருக்காரு. நானே முதல்ல பார்த்து அதை அப்படியே அசந்துட்டேன், அப்படியே வாங்கிட்டேன் நான் அதை. அதனால கண்டிப்பா செயற்கை பொருளுக்கு மதிப்பு அதிகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பீர்பாலை பாராட்டுறார். இது பொருளுக்கு மட்டும் தாங்க. எப்பவுமே உண்மைக்கு போலியும் அசலும் கிடையாது அப்படிங்கறதும் மன்னருக்கு தெரியும். நீங்களும் தெரிஞ்சுக்கங்க குழந்தைகளே. நன்றி.